இது வந்து ஒரு ஒரு திருநங்கைகள் பத்தி ஒரு ஒரு அ அ வாரம் போட்டாங்க. அப்பலாம் இவ வந்து திருநங்கையே கிடையாது. யார் இந்த மந்த்ரா வந்து ஒரு ஆண் பையன் அப்ப. இவ ஆனா? ஆமா. அதாவது வந்து ஆ இந்த பஞ்சத்துக்காக எங்க இதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பஞ்சத்துக்காக புடவ கட்டக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு திருநங்கையா இருந்தா, பிறவியிலேருந்தே திருநங்கையா பையன் இப்ப நாங்க கூட ஒரு பொறந்திருப்போம். பட் ஆனா, அந்த உணர்வுகள் வந்து முழுக்க முழுக்க பெண்மையா இருந்திருக்கும். அப்ப அந்த பெண்மையா உணரும்போது தான் உனக்கு வந்து பரிவு வரும். ம். அன்பு வரும். புரியுதா? மத்தவங்க மேல அந்த கர்ஷணியம் வரும். மத்தவங்களோட இருந்து நல்லது, கெட்டது வாழணும்னு தோணும். அந்த மாதிரி சக திருநங்கைகளோடு வாழ்ந்தவன் நான். அதனால தான் இன்னைக்கு எல்லா திருநங்கைகளுமே ஒத்துமையா ஜமாத்தோட இதுல இருக்கிறாங்க. இப்போ இப்போ வர இவங்கலாம் எப்படின்னா, மத்தவங்கள பார்த்து அதாவது இருப்பாங்க தெரியுமா? ஆ. வந்து பல திருநங்கைகளோட கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு இவங்க. இவரு ஆணாக இருந்து 2, 3 திருநங்கையோட கல்யாணம் பண்ணி, இவரு வாழ்க்கைய வந்து ஆணாவே கழிச்சு, அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள் எப்படி சம்பாரிக்கிறாங்க எப்படி சம்பாரிக்கிறாங்க, ம். கடைக்கு போனா சம்பாதிக்கிறாங்க. அப்ப இந்த புடவ கட்டினா தான் ம். அதுக்கு வேல்யூ. அதனால புடவ கட்டினவரு.